வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோகோ பிட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம தயார் பண்ணிடலாம். முதல்ல தென்னை நாரை இப்படி எடுத்துட்டு நம்மளால் கையில் எவ்வளோ சின்ன சின்னதாக பிக்க முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக பிக்கணும். பிச்சு முடிச்சோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தமாக கிடச்சிடும். கிடைச்சதுக்கப்புறம் சிசர் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணலாம். இல்லை எங்கள் வீட்டில் பழைய மிக்ஸி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அப்படி இந்த மிக்ஸிக்குள்ளே போட்டு அடிக்கலாம். பட் பழைய மிக்ஸியாக இருந்தால், மிக்ஸி சாராக இருந்தால் அதில் போடுங்க. புதுசில் போட்டால் மிக்ஸி வேஸ்ட் ஆகிரும். சிசரை வச்சு உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பட் இதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நானே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கட் பண்ணியிருக்கேன். கை கொஞ்சம் பெயினாகவே இருந்துச்சு. கட் பண்ணி முடிச்சோன்னே இப்படி அதை எடுத்து நல்லா உதறினீங்கன்னா நல்லா தூளானதுக்குலாம் கீழே விழுந்துடும். ஹார்டாக இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும். தூளாக இருக்கப்பெல்லாம் இப்படி ஒரு டப்பாவில் கீழே போட்டுட்டு கொஞ்சம் நார் நாராக இருக்கிறது மேலே போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுலாம். கோகோ பிட் ரெடி.